இருடா அவனும் வரட்டும். வருவான் வாடா. டேய் இறங்கி வரதுக்குள்ளேயே விட்டு வந்துட்டீங்க. சீக்கிரம் இறங்கி வர மாட்டியா? அண்ணே சார் போனேன் ஸ்ரீநகர் வரைக்கும் போனோம். பாருங்க சார். வாங்கடா. இதுக்கு மேலே பார்த்து போட்டுருங்க சார். மீட்டரே இல்லை, மீட்டருக்கு மேலே கேட்குறியா? மச்சி அம்சுக்கு ஃபோன் பண்ணுடா. சொல்லு மச்சான். என்ன மச்சி எங்கடா இருக்க? ஹைதராபாத். ஹைதராபாத் அங்க என்னடா மச்சி பண்ற? மகேஷ் பாபு கதை சொல்ல வந்திருக்கேன். சிரஞ்சீவி சொல்ல வேண்டிய கதைடா. அது எப்படியா மகேஷ் பாபு காதுல விழுந்து பிளேட்டை போட்டு தூக்கிட்டானுங்கடா. சரி என்ன மச்சி வாய்ஸ் விட்டு விட்டு கேக்குது? அது ஃபுல்லா ஏசி, அதான் விட்டு விட்டு கேக்குதுடா. ஆமா ஏன்டா வாய்ஸ் ரொம்ப மந்தமா இருக்கு? அது மகேஷ் பாபு நேத்து நைட்டு சகேந்திராபாத் பிரியாணி வாங்கி கொடுத்தாரா. இது என்ன இறான்னா நண்டுன்னா இஷ்டத்துக்கு வாங்கி கொடுத்துட்டாரா. அது அப்படியே தொண்டையிலே நிக்குதுடா, இறங்க மாட்டேன்னு பாரு. அப்படியே அந்த தொண்டையில எட்டி மெச்சா. சர்ப்ரைஸ் மச்சான். என்னடா பாக்குற? ஏசி சுவிட்ச் எங்க இருக்குன்னு பாத்துட்டு இருக்கேன். ரொம்ப குளிருது இல்ல, அதான் கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணிட்டு அப்புறம் போடலான்னு. என்ன மச்சான் ரூம் ஃபுல்லா ஒரே போஸ்டர் ஒட்டி வச்சிருக்க? ஓட்டை விழுந்த பண்ணின சட்டை போட்டு கவர் பண்ற மாதிரி பிஞ்சி போன ஓலையெல்லாம் போஸ்டர் ஒட்டி கவர் பண்ணிக்கிற மச்சி. அச்சி எந்திரி. என்ன மச்சான் படம் எதுவும் இல்லையா? அத ஏன்டா கேக்குற? போன மாசம் ஒரு அவுட்டோர் போனோம். பக்கத்து வீட்டு சிட்டு பக்கத்துல வந்து தட்டு. அற்புதமான ஸ்கிரிப்ட். ஹீரோனை யார் தட்டுறதுன்னு பிரச்சனை இல்ல, 3ஆம் நாளே பேக்க போய் வந்துட்டா. ஆடி மாசம் வரையா கச்சேரி இல்ல, கல்யாணம் இல்ல, காது குத்து இல்ல, ஒண்ணுமே இல்ல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதான் உன் கஷ்ட சரித்திரம் எல்லாம் உன் ஜெட்டிலே தெரியுது. பார்த்தல்ல. அத விடுறா. இப்ப எங்க வேலையை பத்தி என்னடா சொல்ல வர? டேய் இவன் வேற, நானே அசிஸ்டன்ட் டைரக்டர் சான்ஸ் தேடி அலைஞ்சிட்டு இருக்கேன். டேய் கேப்ல கேட்டரிங் வேலைக்கு போயிட்டு இருக்கேன்டா நானு. உங்களுக்கு சமையல் வேலை தெரியுமா? என்ன சமையல் வேலை தெரியாட்டி என்ன? சாப்பாடு போடுறது, ஏதாவது எடுத்து வைக்கிறது, சாப்பிடுறது, அது மாதிரி வேலை எல்லாம் நாங்க பாத்துப்போம்ல. இப்ப என்ன யோசிக்கிற? கலெக்டர் ஆபீஸ்ல வேலை கேட்டோம், கல்யாண மண்டபத்துல தானே. வேலை வாங்கி கொடுக்கறது பிரச்சனை இல்லடா. என் ஓனர் ஒரு மாதிரியான கேரக்டரா. அவன் எந்த மாதிரி கேரக்டர் வேணா இருக்கட்டும், நீ கூட்டு போய் விடு, நாங்க பாத்துக்கிறோம். உங்க தலையெடுத்து அவங்ககிட்ட தான் மாட்டணும்னா மாட்டிதான் ஆகணும். வாங்க போவோம். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நெல்லை வித்து நான் இருக்கோம்ல, ஜமாச்சிட மாட்டோமா? கஸ்டமர் வராங்க, அப்புறமா பேசுறேன். வணக்கம் 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 வணக்கம். அடேங்க அப்பா, காலையிலே மகாலட்சுமி நேர்ல பார்த்த மாதிரி இருக்க. என்ன விஷயம் வந்தீங்க? அதுல பாருங்க, என் பொண்ணுக்கு கல்யாணம். சரி, ரொம்ப கிராண்டா பண்ணணும். நல்ல விஷயமாச்சு. ஆமா, வர்றவங்க எல்லாம் பெரிய இடத்து ஆளுங்க. 1000 ரூபாய் குறைஞ்சி யாருமே மொய் வைக்க மாட்டாங்க. பெரிய இடத்து கல்யாணம் அப்படின்னாலே இந்த சென்னையிலே சமையல்ல ரொம்ப பேர் போன சமையல் சக்கரவர்த்தி நெல்லை முத்துதாங்க. கல்யாண வீட்டுக்கு வந்த எல்லாருமே கதற கதற ஓடணுங்க. சும்மா சுவையில மிரட்டுவோம்ல. பிரமாதம் பிரமாதம். ஆமா, காலையில டிபன் சமாச்சாரம் எல்லாம் என்ன பண்ண போறீங்க? அற்புதமான கேள்வி. அதாவது நீங்க கல்யாணத்தை ரொம்ப பிரம்மாண்டமா நடத்தணும் அப்படின்னு சொல்றதுனால காலையில காப்பியோட 9 வகை டிபன், மத்தியானம் 16 வகை பதார்த்தத்தோட ஒரு அற்புதமான உணவு, மறுபடியும் ராத்திரி 9 வகை டிபன். பிரமாதம் பிரமாதம். ஆனா அதுல பாருங்க, பதார்த்தம் நிறைய போட்டோம்னு வைங்க, இத சாப்பிடுறதா அதை சாப்பிடுறதா ஒரே கன்ஃபியூஸ் ஆகி பதார்த்தம் எல்லாம் வேஸ்டா போகும். ஆமல்ல. அப்ப ஒண்ணு பண்ணுவோம். என்ன? காலையில ஒரு 6 வகை டிபன், மத்தியானம் ஒரு 6 வகை பதார்த்தத்தோட அற்புதமான உணவு. பிரமாதம் பிரமாதம். ஆனா அதுல பாருங்க, அன்னைக்கு மூர்த்த நாள், நம்ம எதிர்பார்த்த ஆளுங்க வரலன்னு வைங்க, பதார்த்தம் எல்லாம் வேஸ்டா போகுமே. ஓ, அப்ப இப்படி பண்ணுவோம். எப்படி? காலையில வெறும் 3 வகை டிபன், மத்தியானம் 5 வகை பதார்த்தத்துடன் ஒரு அற்புதமான உணவு. இது எப்படி? பிரமாதம் பிரமாதம். ஆனா அதுல பாருங்க, என்ன வேற எதுலயும் பார்க்க முடியாதியா? 9 வகை பதார்த்தத்துல இருந்து 3 வகைக்கு வந்துட்டனவே, அதுல பாருங்க இதுல பாருங்கன்னு சொல்றியே. பேசாம ஒண்ணு பண்ணு, கல்யாணத்துக்கு வந்த எல்லாருக்கும் ஒரு டீயும் பண்ணும் கொடுத்து முக்கி தின்னுட்டு திரும்பி பார்க்காம போக சொல்லு. அதுவும் உங்களால முடியலன்னு சொன்னா உங்க பொண்ணை கொண்டு போய் மாப்பிள்ளை கையில கொடுத்து ஓடி போய் எங்கேயாவது கல்யாணம் பண்ணி விட சொல்லு. போயா அதுல பாருங்க, மண்டகட்ட பழக்க போயாங்க. காலையில வந்துட்டு அதுல பாருங்க இதுல பாருங்க. வணக்கம் முதலாளி. யாருலவே?
ஓ நீயா வா. வணக்கம் முதலாளி. வணக்கம். என்னால அடியாளோட வந்திருக்க? முதலாளி எல்லாம் என் ஃப்ரெண்டுங்க முதலாளி. ஒட்டலியே, உன்னைய பார்த்தா கேடி மாதிரி இருக்கு, அவங்கள பார்த்தா மாறு வாடி மாதிரி இருக்கு. எப்படி கனெக்ஷன்? அத விடுங்க முதலாளி, வேலை தேடி வந்துக்கிறானுங்க, நீங்க தான் வேலை தரணும். நெஞ்சு விரிஞ்சிருக்கிறத பார்த்தா வேலை தேடி வந்த ஆள் மாதிரி தெரியலையே. அப்படி இல்ல முதலாளி, நீங்க என்ன வேலை கொடுத்தாலும் செய்வோம். முதலாளி நாள்ல இருந்து நமக்கு முகத்து நாள் ஸ்டார்ட் ஆகும். நமக்கு ஆர்டர் அதிகமாயிடும். வேலை தேடி எங்க போவீங்க? இவனுங்களுக்கு என்ன சம்பளம் கொடுத்தாலும் வேலை பாப்பானுங்க. சம்பளமே கொடுக்கட்டா? குடுக்கலனாலும் வேலை பாப்பாங்க. அப்ப உடனே உள்ள இழுத்து போடல. அட்டென்ஷன் பாய்ஸ். தம்பி, நாளைக்கு ஒரு பெரிய இடத்துக்கு கல்யாணம் வீட்டுல வச்சே நடத்துறாங்க, சரியா? அங்க நான் சொல்ற வேலையெல்லாம் தெளிவா செய்யணும். உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம். இந்த பணிவை வேலையில காட்டணும். போங்க முதலாளி. அண்ணி கையால ஒரு கப் காபி சாப்பிட்டு போட்டுமா? அண்ணிய ஊருக்கு அனுப்பி எண்ணி ஒரு வாரம் ஆச்சு. மூடிட்டு போறியா? அண்ணிய நான் மறந்தாலும் நீ மறக்க மாட்டா. போலாங்க. எப்ப பாரு அண்ணி நொன்னி நீ. என்ன சிவராமா, மண்டபம் அது இதுன்னு இல்லாம வீட்லயே கல்யாணத்தை வச்சுட்ட? ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல மச்சா. எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. அவ பிறந்து வளர்ந்து பெரிய மனுஷியாகி இன்னைக்கு கல்யாண பொண்ணா நிக்கிறா. நாளைக்கு அவ வேற ஒரு வீட்டுக்கு போக போறா. அவ கல்யாணத்தை ஏதோ ஒரு மண்டபத்தில் நடத்துறதை விட அவ ஓடி ஆடி தெரிஞ்ச இதே வீட்டுல இருந்து புது வாழ்க்கையை தொடங்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுவும் இல்லாம நல்லது கெட்டது திருவிழா தேதின்னு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போற பழக்கமே எல்லாம் போயிடுச்சு. ஏதோ இந்த மாதிரி கல்யாண காட்சியிலாவது ஒருத்தரை பாத்துக்கலாம்ல மச்சான். உண்மைதான். மாமன் மச்சான் சித்தப்பா பெரியப்பான்னு சொந்த பந்தம் எல்லாம் ஒரு வாரத்துக்கு ஜே ஜேன்னு சந்தோஷமா இருக்கணும் மச்சான். எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா அவளை வாழ்த்தி அவ புகுந்த வீட்டுக்கு நல்லபடியா அனுப்பிச்சு வைக்கணுங்கிறதா என் ஆசை மச்சான். எல்லாம் உன் மனசுப்படி நடக்கும் சிவராமா, கவலைப்படாத. அப்புறம் என்ன, பொண்ணை கூப்பிடுங்க, நலுங்கு புடவை கொடுத்துருவோம். சரிண்ணே. அனிதா, என்ன ஆண்டி? ஷாலினியை கூப்பிடுமா? சரி. நீங்க இங்கதான் இருக்கீங்களா? எங்க உன் ஃப்ரெண்டு? கல்யாண பொண்ணு உன்னை ஆண்டி கூப்பிடுறாங்க. என்னம்மா, மாமா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோமா. ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. நல்லா இருமா, நல்லா இரு. ரொம்ப சந்தோஷம். நல்லது மச்சான். பேர்ல ஒண்ணும் குறைச்சல. ஏ டு இசட். வாங்குறதுல இருந்து இந்த பொருள்லாம் இங்கே தான் இருக்குது. ஏதாவது ஆர்டர் வந்தாலும் பரவாயில்ல, இதுல தூசி வேற தட்டி வைக்கணும். குக்கர் வாங்கி தூங்க ஆரம்பிச்சிட்டான். முதலாளி போன் அடிக்குது. போன் அது புக்கு பக்கு. போன் அங்க இருக்கு பாரு. ஹலோ கல்யாணம் எங்கயா பணம்? சார், பையன் வெளியே போயிருக்கான் சார். இப்ப வந்துடும் சார். பணம் எங்கயா? பேங்க்ல செக் போட்டிருக்காங்க சார். பேங்க்லயா? ஆமா சார். எதுக்கு? 100 ரூபாய்க்கா? உனக்கு சூடு இல்ல, சொர்ணம் இல்ல, வெக்கம் இல்ல, மானம் இல்ல, அறிவில்ல சார். போன்ல சார்ஜ் இல்ல. எப்படி? இதெல்லாம் ஒரு பழப்பு. வாங்க வாங்க வாங்க. வணக்கம். உட்காருங்க. கேட்டு மீட்டிங். ஐயோ, இங்கிலீஷ் பேசுறானே. வாங்க, நீங்களும் வாங்க. நல்லா. அது ஒரு ஒய்ஃப். ஓ, ஒய்ஃபா? சாரி, நான் உங்க பிரதர் நினைச்சிட்டேன். உட்காருங்க. சொல்லுங்க. நான் தான் கல்யாணம், மேரேஜ் டெக்கரேட்டர் அண்ட் ஹெல்பர் அண்ட் சப்போர்ட்டர். டெக்கரேட்டர் சரி, அது என்ன ஹெல்பர் அண்ட் சப்போர்ட்டர்? அதாவது சார், கல்யாண வேலையில நீங்க ஏகப்பட்ட டென்ஷனா இருப்பீங்க சார். அதனால எல்லா வேலையும் நாங்களே எடுத்து போட்டு பண்ணிக்குவோம். வரவங்கள வான்னு சொல்லுவோம், போறவங்கள போன்னு சொல்லுவோம். சிம்பிளா சொன்னோம்னா பந்தக்கால் நடந்தது இருந்து ஃபர்ஸ்ட் நைட் நடக்கிற வரைக்கும் நாங்களே பாத்துக்கிறோம். பாருங்களேன். ஃபர்ஸ்ட் நைட்டா? அதாவது மேடம், இங்க சொல்லு சார். போன வாரம் அம்பத்தூர்ல ஒரு கல்யாணம். மாப்பிள ஃபுல்லா தண்ணி போட்டு மட்டி ஆயிட்டான். மட்டையா? அதுக்கப்புறம் பசங்களை வச்சு மேட்ச் பண்ணிட்டேன்.
பசங்களை வச்சு மேட்ச் பண்ணி அடப்பா எல்லாத்துக்கும் சந்தேகப்பட்டுக்கிட்டு யோ மட்டியானோட கொண்டு போய் குளிப்பாட்டி ஃப்ரெஷ் ஆக்கி கையில பால் சோம்பு கொடுத்து ஃபர்ஸ்ட் நைட் காமிச்சு வச்சா ஏங்க வழக்கமா பொண்ணு தானே பால் சொம்பு எடுத்துட்டு போகணும். பொண்ணு மட்டையா அத விடுங்க. உங்க வீட்ல எப்ப கல்யாணம்? எந்த மாதிரி டெக்கரேஷன் வேணும்? டெக்கரேஷன்லாம் உங்க இஷ்டப்படி ஓகே பண்ணிக்கலாம். சார் ஐயோ இந்த ஹெல்ப் பண்றேன்னு சொன்னீங்களே, நாங்க நிறைய ஹெல்ப் பண்ணுவோம். உங்களுக்கு எந்த மாதிரி ஹெல்ப் வேணும்? பொண்ணுக்கு போட வேண்டிய நகையில ஒரு 10 பவுன் குறையுது. ஏய் எந்திரியா எந்திரியா நாங்களே காலையில வேணா டீ வாங்கி தரோம் வடை வாங்கி தரோம் பாத்துக்கிட்டு இருக்கோம் 10 பவுன் நகை பண்ண முடியல அடிக்க வேண்டாம் எல்லாம் முருங்கைக்கு நீங்க வேஸ்ட் வாங்க. போட்டாங்க கட்டி மீட்டிங். அதுக்கு மேல அந்த எதுவும் பண்ண மாட்டேன் பாமா அப்படிலாம் நல்லா நல்லா. ஓகே. ஒண்ணு முதலாளி போன் வருது வருது. வாடகை கேட்க போறாங்க வாயில குத்த போறாங்க கொய்யால சொல்லுங்க தம்பி. கல்யாணம் உன்கிட்ட பேசணும், சீக்கிரம் வா. இந்த வரேன் தம்பி. பில்டிங் ஒன்று கூப்பிடுறாங்க. பாப்பாவா வாய் சைடு வாங்க போகுது We be up in the club. We be up in the club. I love my herbs, boy, everywhere that I go. I love my herbs, dude, everywhere that I am. Get back, step back. Get back, step back. ஷாலினி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீங்க போங்கடி, நான் வரேன். என்ன நம்ம லவ் மேட்டர். நம்ம லவ் மேட்டரா? உன்னோட லவ் மேட்டர்னு சொல்லு. நீ ஃபர்ஸ்ட் டைம் ப்ரப்போஸ் பண்ணும்போதே அவாய்ட் பண்ணிட்டல, அப்புறம் ஏன் மறுபடியும் வந்து டார்ச்சர் பண்ற? நம்ம கிளாஸ்ல நிறைய பொண்ணுங்க இருக்காங்க, அவங்கள யாரையாவது ட்ரை பண்ணு. ஷாலினி எனக்கு வேற யாரும் வேணாம், நீதான் வேணும். ஐயோ மேட், குழந்தை மாதிரி இந்த பொம்மை தான் வேணும்னு அடம் பிடிக்கிற. ஐயோ ஷாலினி, என் லவ் எப்படி புரியுதுன்னு தெரியல உங்ககிட்ட. அங்க பார் எப்படி லவ் பண்றாங்கன்னு பார், அங்க பார். அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம். ஷாலினி ப்ளீஸ், நீ இல்லனா என் லைஃபே வேஸ்ட் ஆயிடும். நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா நம்மளோட ஸ்டடீஸே வேஸ்ட் ஆயிடும். நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். நானும் சீரியஸா தான் பேசிட்டு இருக்கேன். நான் உன்னை லவ் பண்ண முடியாது. இந்த ஏஜ்ல இந்த மாதிரி ஃபீல் வர்றது நார்மலான விஷயம் தான். பட் நான் அதுக்கு தயாரா இல்ல. இதுக்கு மேல என்ன ஃபோர்ஸ் பண்ண நான் பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். Get back, step back. Get back, step back. ஷாலு, ஷாலு, அம்மா உனக்கு பிடிச்ச லஞ்ச் செஞ்சிருக்கேன், மிச்சம் வைக்காம சாப்பிடணும். சரிம்மா. உள்ள வரலாமா? வாங்க. நீங்க? SRK Builders, SRK Theaters, SRK Group of Companies. கேள்விப்பட்டிருப்பீங்களே, அந்த SR கண்ணன் நான் தான். இவன் என் பையன் விக்கி. இத்தனை சொத்துக்கும் ஒரே வாரிசு. என்ன விஷயமா? என் பையனும் உங்க பொண்ணும் ஒரே ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க. என் பையனுக்கு உங்க பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனாலதான் முறைப்படி சம்பந்தம் பேசலான்னு வந்தது. சம்பந்தி என்னங்க? சம்பந்திக்கு முந்திரி பேசுற அப்புறம் பெரிய மனுஷனோட பார்க்க மாட்டேன். என் பையன் ஆசைப்பட்ட நிறுத்தியா? அவன் தான் சின்ன பையனா, உனக்கு எங்கேயா போச்சு புத்தி? பள்ளிக்கூடத்துல படிக்கிற பசங்களுக்கு கல்யாணத்தை பத்தி பேச வந்துட்டியா நீ? நீ எல்லாம் அங்கிள் பயமுறா. வீடு தேடி வந்ததுனால மரியாதைக்காக உட்கார வச்சு பேசிட்டு இருக்க. வெளியே போயா. செக்யூரிட்டி. போதும், தேவையில்லை, நாங்களே போறோம். வாடா. Get back, step back. 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 முதலாளி என்னன்னு கேளுங்க. தம்பி வர சொன்னீங்க. என்ன கல்யாணம்? இல்லனா அண்ணனா? என்னையா தம்பி, நான் வேணா வாடகைய அடுத்த மாசம் சேர்த்து கொடுத்துறேன் தம்பி. சார் போன மாசம் தான் பெண்டிங் வச்ச மாதிரி சொல்றீங்க, கடையை ஓபன் பண்ணல இருந்து என்ன கொடுக்கலடா. என்ன பண்றது தம்பி, வர்ற வருமானம் வாய்க்கு வயிறுக்கு சரியா இருக்கு. என்ன வயிறு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி இருந்தா? நீங்க வாடகையே தர வேணாம். இன்னொரு விஷயம். என்ன சொல்றீங்க தம்பி? 5 வருஷத்துக்கு அந்த கடையை உங்களுக்கு ஃப்ரீயா தரேன். தம்பி நம்ப முடியலையே. ஆனா அதுக்காக நீங்க எனக்கு ஒரு வேலை பண்ணணும். சொல்லுங்க தம்பி, காத்துக்கிட்டு இருக்கோம். இந்த கல்யாண ஆர்டர் உங்களுக்கு தானே வந்திருக்கு. கொண்டாங்க பாக்கல. நம்ம ஆர்டர் தான் முதலாளி. ஆமா தம்பி,
நாங்க இந்த டெக்கரேஷன் தொழில ஆரம்பிச்சதுல இருந்து எங்களுக்கு முதல்ல வந்த பெரிய ஆர்டரே இதுதான். நீங்க இந்த கல்யாணத்துக்கு போகும்போது எங்க ஆளுங்க 2 பேரையும் உங்க கூட கூட்டு போனீங்க. என்ன தம்பி இதுல பெரிய விஷயமா? 10 பேர்த்த அனுப்பி கூட்டு போறேன். இவங்க 2 பேரு தானே? இவனுக்கு 2 பேரும் 10 பேரும் சம மூடு. தம்பி ஏதோ நான் தான் ஆர்வத்துல போகும்போது கூட்டு போறேன்னு இவங்களை எதுக்கு நான் கூட்டு போனோம்? பொண்ணை தூக்குறதுக்கு. எவனோ எதையோ தூக்குறான். பொண்ணை தானே? பொண்ணா? தம்பி நீங்க என்ன சொல்றீங்க? எந்த பொண்ணு? கல்யாண பொண்ண. கல்யாண பொண்ணா? ஐயோ தம்பி 5 வருஷம் பில்டிங் ஃப்ரீயா வச்சுக்கன்னு சொல்லிட்டு 10 வருஷம் உள்ள தள்ள பாக்குறீங்களே, அப்ப கடையாரு பாத்துப்பான். இவனும் வெளிய இருந்தாலும் பரவாயில்ல, என் கூட தான் வரப்போறான். அப்படிலாம் அது நடக்காது. பொண்ணை தூக்க போறது என் ஆளுங்க தான். இவங்கள உங்க ஆளுகள் சொல்லி உள்ள கூட்டு போனா மட்டும் போதும். ஐயோ பயமா இருக்கே. யோ ஏன் பயன் சாவற? அதான் தெளிவா சொல்றாருல, பொண்ணு நீயா தூக்க போற? அவங்க தான் தூக்க போறாங்க. டே அவங்க தூக்குனாலும் போலீஸ்ட்ட மாட்டதுக்கு அப்புறம் என்ன தண்டா தூக்குவாங்க? அட போயா புரியாத பேசிக்கிருக்க பார். நல்ல சந்தர்ப்பம், இதை மிஸ் பண்ணிடாத. கடையை 5 வருஷத்துக்கு வாடகை இல்லாம ஃப்ரீயா தரங்கிறாரு. கொஞ்சம் பழச திரும்பி பாரியா. இந்த பக்கம் திரும்பியா. ஏன் தம்பி அந்த கல்யாண பொண்ணத்தான் தூக்கணுமா? வேணும்னா அம்மா சித்தி அக்கா தங்கச்சி யாராச்சும். யோ தம்பி பொண்ணத்தானே லவ் பண்ணுது, அவங்க ஆத்தாலே லவ் பண்ணுது. இன்னும் போட்டனா டைனோசர் பதறான். சொல்றத மட்டும் செய்யா. இது உங்களுக்கு தான். எனக்கா? தம்பி இந்த காரியத்துக்காக வெளிநாட்டு பணம் எல்லாம் கொடுத்து பிளாக்மெயில் பண்ணாங்க. ஏன் சாவடிக்கிறேன்? இன்னும் சைஸா கூப்பிடுறானுங்க. ஷாலினி அறிவு கட்டவன பிரேக்க இப்படியால போடுறது? மெதுவா போட மாட்டேன், தூக்கி வெளியே போட்டுருப்பேல. மூட்டப்பேல. ஐயோ ஐயோ. இல்ல அம்சு கல்யாண வீடு வந்துல ஆளாளுக்கு கபகபன்னு இறங்கி பம்பரமா வேலை செய்யணும். போன கல்யாண வீடு மாதிரி பொங்கலை திருட்டு பொந்துக்குள்ள உட்காந்தீங்க விளக்கு மாதிரி பிஞ்சு போகும் சொல்லிவிட்டாமா. என்ன சவுண்ட காணும்? லொகேஷன் இப்பதானே ரீச் ஆயிருக்கும், அதுக்குள்ள கொரட்டை விடுறிய. உங்களை வச்சு வேலை வாங்கினா விளங்குமா? அதெல்லாம் விளங்கும். விளங்குற மாதிரி தான் வெப்பன் சொல்லி வெளியே போடுங்களேன். அந்த ஆள் தான் சொல்றாங்க மாப்பிள்ளை வரால கூட்டு வந்திருக்கேன், வாங்க வெளியே. எல்லாம் வெளியே வெளியே போகல. தினமாடு வச்சு நான் எப்படி வாய்க்க போறது? ஹலோ நெல்லை முத்துவ சுமையில சாய்க்கிறதுக்கு இந்த உலகத்திலே ஆள் கிடையாதுங்க. ஓப்பனிங்லே பல்ட்டியா? என்ன முதலாளி விழுந்துட்டீங்களா? இல்ல உருண்டுட்டேன். முதலாளி பாத்து இறங்க வேண்டியதானே? பார்த்து தமிழ இறங்கினே. ஆப்ப உருவிட்டு போனது யாருல? அது புது பசங்க முதலாளி. புது பசங்க ஆப்ப உருவக்கூடாது. அவனுக்கு எப்படி தெரியும்? நீ தான் சொல்லிக் கொடுக்கணும். இது 20 வருஷம் வண்டி. 15 வருஷமா சிலிண்டர் அண்டை கொடுத்தால சீட்ல உட்காந்துருக்கேன். அதை நீ அவனுக்கு சொல்லணுமா வேண்டாமா? அது கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கு. சுறுசுறுப்பு தோற மாதிரி பண்ணிட்டு மூஞ்சி மோர கட்டையும் பாரு. பாருல இதெல்லாம் பெரிய பெரிய ஆளுக்க வந்து போற இடம். உங்க சேட்டைகள்லாம் உள்ள அடக்கி வச்சுக்கிடுங்க. என்ன குறிப்பா வயசு பிள்ளைங்க நிறைய இருக்கிற இடம் பாத்தியா? சூப்பரா இருக்கு முதலாளி. செவிட்டு பேந்து போ. இந்த ஜொல்லு படிக்கிற வேலையெல்லாம் நிறுத்திட்டு ஒழுங்கா வேலையை கவனிங்களே. புரிஞ்சால? எல்லாரும் வர சொல்ல. இன்னைக்கு தாயா நம்ம ஓனர் கண்ணுக்கு குளிச்சா என்னது மச்சான் சூப்பர் ஃபிகருங்கடா. யூத்தோட ஸ்ட்ரக்சர் எல்லாம் சூப்பரா தெரியுது மச்சான். டேய் ஆயாங்கடா. கேழ்விங்க எல்லாம் லெகின்ஸ் போடுறதுக்கு லைசன்ஸ் வாங்க சொன்ன மச்சான். பேத்திங்களோட லெகின்ஸ் எல்லாம் வாங்கி போட்டுன்னு கடுப்பு ஏத்துதுங்க பாரு. மச்சி அங்க பாரு. தம்பி அண்ணா ராஜா ஏன் மக்கா கெட்ட வார்த்தையை போட்டாரு முதலாளி தானே ஞாபகம் இருக்கா? ஆமா அது எப்படி ஸ்ட்ரெச்சர் நல்ல இருக்கா? இதை மட்டும் வீட்டுக்காரன் கேட்டான்னு அடிச்சு ஸ்ட்ரெச்சர்ல போட்டு ஆம்புலன்ஸ்ல ஏத்தி அனுப்பி விட்டுருவான். அது என்னல இன்னும் வேலைக்கே உள்ள கால் எடுத்து வைக்கலையா? அதுக்குள்ள வாசல்ல பால் காய்க்கல. ஏன் அது என்ன வேலை கட்டு வரும்போது மட்டும் முதலாளி வேலை கொடுங்க அப்படின்னு குனிறிய, வேலை கொடுத்த முதலாளியே குனிய வச்சு கும்மி அடிக்கிறது. உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு வேலை தரும்?
வாட்டர் பாட்டிலுக்கு கோட்டு போட்டு போட்டு லுக்கு. அவன் அங்க எவ்வளவு பார்த்துட்டு இருக்கா? இல்ல முதலாளி, அந்த ஆயா பின்னாடி பாக்குறதுக்கு உங்க பொண்டாட்டி மாதிரியா இருக்கு முதலாளி. இவன் வயசுக்கும் சைஸுக்கும் தகுந்த மாதிரியால பேசுறான். இல்ல பின்னாடி பார்த்தா பொண்டாட்டி மாதிரியா? இல்ல முதலாளி, அப்படி உங்களால எவன்ல ரெக்கமெண்ட்? ஓ மிஸ்டர் விக்குமண்டை ஜி, நீங்க தானே இவங்களை ரெக்கமெண்ட் பண்ணது? அற்புதமான ஆளை கொண்டு தெரியல. இவங்களெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணதுக்கு ஒரு நாள் உங்களை மிகப்பெரிய இடத்துல கொண்டு உட்கார வைப்பாங்க. அது வேலூரா பாளையங்கோட்டையான்னு முடிவு பண்ணிக்க. ஐயோ இவங்களெல்லாம் வச்சு நான் எப்படி சமாளிக்க? நாங்கெல்லாம் கக்கூஸ் போறதுக்கே கட் அவுட் வைக்கிறவங்க மெட்ராஸ் வரைக்கும் வந்திருக்கோம். சும்மா வருவோம். என்ன மாப்பிள்ள? வாங்கடா. வாங்கண்ணா வாங்க. என்னம்மா எப்படி இருக்க? எப்படி இருக்கீங்க? கும்புறேன் மச்சான். என்னம்மா பன்னீரை வெந்நீர் மாதிரி தெளிக்கிற? நாங்கெல்லாம் பாத்ரூம் போறதுக்கே பன்னீர் தான் யூஸ் பண்ணுவோம். வாங்க போலாம். வாங்க. சிட்டிங்க சைஸா இருக்கு. ரெடியா? ரெடியா? பயப்படாதீங்க முதலாளி, நான் இருக்கேன்ல. இறங்க அண்ணா. இறங்கியா? இறங்க. போ. சீக்கிரம் லேண்ட் ஆகு. எப்படி போற ஒரு பக்கி. அம்மா எப்படி ஜம்ப் பண்ண பாத்தியா? அம்மா. ஏண்டா இவ்வளவு பெரிய வீட்டுல நிறைய பேர் இருக்கிற கூட்டத்துல எப்படா அந்த பொண்ணை கடத்த போறீங்க? அந்த கவலை உங்களுக்கு எதுக்கு? அதை இவங்க 2 பேரும் பாத்துப்பாங்க. இந்த சார் எல்லாம் கூட்டு போய் எப்படி நான் லேபர்னு சொல்லுவேன்? ஏன் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சொல்லி பாரு. அதுக்கெல்லாம் இந்த ஃபேஸ் மேட்ச் ஆகாது சார். இந்த பார், வந்ததான் வந்தேன். கொஞ்சம் பியூட்டி பார்லர் போய் முகத்தை கொஞ்சம் ஆல்ட்ரேட் பண்ணிட்டு வந்துக்கலாம்ல? ஏன் என்ன பார்த்தா பொறுக்கி மாதிரி தெரியுதா? அந்த மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. சித்தர் போதை மரத்துல நடந்து வந்த மாதிரியே இருக்கு. அது போதை மரம் இல்லையா, போதி மரம். இவரை பார்த்ததுமே டங்க் நெட்டி. உள்ள தம்பி விட்டா பேசினே இருப்ப. தூக்குற வேலையை பார்க்கலாமா? அப்படின்னா இப்படிதான் ஒருத்தன் தான் தூக்குறான், 4 பேர் தூக்குற மாதிரியே இருக்கு.